இப்போ வந்து எங்க என்றா அப்புறம் மாட்டாங்க வயசு வித்தியாசம் தாண்டி எல்லாரும் போய் கொண்டிருக்காங்கல்டா. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் என்ன செட்டப்ல வந்து இதில் என்ட்ரன்ஸ் செய்திருக்காங்க. அப்படி முடிச்சு எக்கச்சக்கமான பேர் வந்து நின்று இந்த கொய்யாப்பழத்தை பறிச்சு கொண்டு நிற்கிறாங்க. இதுலேயும் சுற்றி காட்டுறாங்க ஆகல என்ன முஸ்லீம் ஆகலாக இருக்கட்டும் சிங்கள ஆகலாக இருக்கட்டும் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. தஞ்சு நீண்ட நாள் ஆசை இந்த ராடி நேரத்தில் இப்படி போகணும்னு சொல்லி பைக் இருந்து அந்த சைக்கிள் இருந்து இப்போ அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்ஜெட்டில் வந்து ஆக்களை ஏற்றிட்டு வந்து சுற்றி காட்டுறாங்க. 200 பேருக்கு மேலே வந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. பாரம்பரிய நன்றி கப்பல் மாதிரி செட்டப்பில் வந்து செய்திருக்காங்க. அங்கே வந்து அப்படியே நீர் தடாகம் எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து அவங்களோட வாகனம் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து இப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. தள்ளி இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களோட முடிஞ்சிருக்கு. யூஜி பாரு எப்படி இருக்குன்னு 1 தொடக்கம் 41 வகையான உருவாக்குறதுக்கு யோஜி பாரு எவ்வளோ நேரம் சுற்றி பார்த்தீங்க இல்லைங்க. நாங்கள் மார்னிங் வந்து இப்போ 3 மணி. வணக்கம் தமிழோடு தரணியங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ரீச்சா ஃபார்ம் இந்த இருக்குது பார்த்தீங்களா தெரியும். வந்து ரீச்சாவில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ரீச்சான்னு சொன்னாலே வந்து இலங்கையில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இலங்கையில் இருக்கிற ஒரு தமிழரால் வந்து வடமாகாணத்தில் வந்து ஒரு பெருசாக அமைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது. ரீச்சாவில் வந்து எங்களோட சேனலில் வந்து நேரத்தோட பிறலான் வீடியோ எடுத்து போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அப்டேட் வந்து இந்த ரீச்சாக்குள்ளே வந்து இப்போ கொண்டு வந்தீங்க ரீசெண்ட் டைமாக வந்து. அப்போ இந்த ரீசெண்ட் டைமாக வந்து யாருமே வந்து வீடியோ போடலை. இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது, புதுசாக என்னென்ன அப்டேட் பண்ணிக்காங்க, நீங்கள் இப்போ வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்ன விஷயங்களில் வந்து ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக சொல்லணும், ரீச்சா எங்கே இருக்குது அப்படி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் வடமாகாணத்தில் இயக்கச்சி என்ற இடத்துலான் இருக்குது. அது நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தாலும் தெரியும். இதுதான் நாங்கள் வந்த வழி. இந்த இருக்கிறது தான் ரீச்சா ஃபார்மோட என்ட்ரன்ஸ், அதாவது உள்ளுக்கு போகக்கூடியது வந்து இப்போ இங்கே வந்து இந்த கனரக வாகனம் எல்லாம் வந்து உள்ளே வந்து கொண்டு போயிடாது. அதுலேருந்து பஸ்ஸாக இருக்கட்டும் அந்த மற்ற வாகனங்கள்லாம் வந்து வெளியில் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மற்ற வேன் ஆட்டோ எல்லாம் வந்து உள்ளே போகக்கூடிய மாதிரி வந்து ஏதாவது இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து இந்த இப்போயும் வந்து இந்த வாகனத்தில் சாமானெல்லாம் ஏற்றி கொண்டு போகிறாங்க. இங்கே வந்து அந்த என்ன சொல்கிறது வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்குரிய எல்லா விளையாட்டுகள் இருந்தாலும் வந்து நிறைய அந்த ஃபார்ம் சம்மந்தமான விஷயங்கள், இந்த கோழி வளர்ப்பாக இருக்கட்டும், அது வந்து பயிர்கள் வைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் வந்து உள்ளே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ் பாருங்க. உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து அப்படியே அடிச்சிருக்கு அதில் ரீச்சான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அதை தாண்டி என்ன சொல்கிறேன் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் நிறைய ஃபார்மில் வந்து நிறைய உற்பத்தி விற்கிறதா இருக்கட்டும். ஆனால் வந்து இப்போ ஒரு பயிரை செஞ்சுட்டு அதுலேருந்து இங்கே வந்து ஆஞ்சி சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரி அப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா பார்ப்போம். இதான் வந்து இந்த சந்தோடு பார்த்தீங்கன்னா இது வாகனங்கள் எல்லாம் வந்து அப்படியே பார்க் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம் நம்ம பாருங்க. இவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து அவங்களோட வாகனம் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ போயிட்டு வந்து கொண்டிருக்காங்க. போகிற வழியே முன்னுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த டேட்டோ குத்துற எல்லாமே இருக்குது. இப்படி வந்து வித்தியாசமான நிறைய இதெல்லாம் வந்து உள்ள வச்சுருக்காங்க. அதான் வந்து சொல்லுங்கள். சரி, இவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ ரீச்சாவுக்கு வந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. சுற்றி பார்த்துட்டீங்களா? அப்போ எப்படி இருக்கு ரீச்சா? நல்லா இருக்கு. எங்க இருந்து வரீங்க? கல்முனையில இருந்து வரீங்களா? அதான் கோயில் வந்து பேரை சொல்லி கூப்பிட்டவங்க வந்து. அப்ப இதுக்காக வந்தீங்களா? இப்ப சொல்லுவோம் இப்ப பெரிய இடம் சுத்தி பாக்குறது லேட் ஆகும்னு சொல்லி இப்ப எவ்வளவு நேரம் சுத்தி பாத்தீங்க இல்லைங்க? நாங்க மார்னிங் வந்து இப்ப 3 மணி. இன்னும் முடியல. அப்ப சுத்தி பார்த்து அருணாச்சலம் போறீங்களா? அப்படியே இன்னும் நிறைய இடம் இருக்குது, பார்க்குற அளவுக்கு டைம் இல்ல. நாங்க பார்த்த வரைக்கும் அப்படி இருக்கு. உங்களோட ரிவ்யூ வந்து யாராச்சும் வரணும்னு சொல்லி சொன்னா மிச்சம் நல்லா இருக்கு. அனுபவம் வந்து கிடைக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அடுத்து எல்லாமே இருக்குது. ஃபுல்லா நேச்சுரலாவே எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. நாங்க வந்து கொய்யாப்பழம் கையால ஆஞ்சி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். நாங்க சாப்பிட்டு தான் இருக்கோம். சரி, ஓகே.
ஓகே தேங்க்யூ. ஓகே போகிற வழியில் இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டிக்கெட் எவ்வளவு அண்ட் வந்து இங்கே வந்து என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து முன்னுக்கு வந்து எழுதி போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம் வந்து ஒரு பிரச்சனை போய் கொண்டு வந்தீங்க அந்த உள்ளே வந்து அந்த என்ன சொல்கிற அந்த சாப்பாட்டு பொருட்களை வந்து உள்ளே கொண்டு போயிடாதுன்ற அந்த பிரச்சனையெல்லாம் போனது வந்து ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து இந்த ரீச்சாவோட ஓனர் பாஸ்கரனால வந்து அதுக்கான ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்ம வந்து தியேட்டர்லாம் போவோம், தியேட்டரில் வந்து அந்த உள்ளே வந்து சாப்பாடு சாமான் கொண்டு வரலாம். ஏன்னு சொன்னால் நம்ம கொண்டு போயிட்டு கொண்டு வர பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி செய்ய மாட்டோமே, அந்த சீட்டை நாசமாக்குறது. அதே மாதிரி இங்கே கழுவி பொருட்களை அது அங்கங்கே போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ரீசனுக்கு அதை தாண்டி வந்து இப்போ தியேட்டர்ண்டா தியேட்டர் உள்ளே வந்து வச்சிருப்பாங்க. அதை என்ன சொல்கிறேன், அங்கேயே வந்து கேன்டீன் இருக்கும், அதை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அதை வச்சு செய்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை பயன்படுத்தி தான் செய்யணும். ஸோ இப்போ இங்கே வந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம அந்த சாப்பாடு பொருட்கள் கொண்டு போயிடலான்னு சொல்லி முன்னுக்கு இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து போயிட்டு வந்து அதை எடுத்து போகக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். தமிழர்கள பிரச்சனையை வந்து இதான் ஒருத்தங்களை ஏதாவது ஒன்று செய்ய போகணும்னு சொல்லி சொன்னால் அது பிரச்சனை படுத்தி கொண்டே அடுத்தடுத்து இதுக்கு வளர விட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலே வந்து ஒருத்தர் செய்கிறாருண்டா அவருக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கு அதையும் தூக்கி நடத்துற மாதிரி சாப்பாடு தேவையில்லை. இந்த போராக்களே இப்போ கொய்யாக்கா பறிச்சிட்டு போகிறாங்க. அப்படி ரெண்டு எடுத்தாலே கிட்டத்தட்ட பாருங்க வந்து இப்போ இன மொழி மத பேதம் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து போகிறாங்க. முஸ்லீமாக்களாக இருக்கட்டும், சிங்களாக்களாக இருக்கட்டும், தமிழாக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸோ எந்த மத வேறுபாடுன்றியோ அண்ட் வந்து மொழி வேறுபாடுன்றி உண்மையிலே வந்து போகிறாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து இங்கே பக்கம் செய்கிறேன்னு சொல்லி ஸோ இன்னும் வந்து இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ உள்ளே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து டிக்கெட் எடுக்கிற இடம். அதை முக்கியமாக வந்து சொல்லணும் வந்து இங்கே வந்து அந்த அப் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்துட்டோம். டிக்கெட்டை பற்றி சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து ரீச்சாகன்னு சொல்லி ஒரு அப் கொண்டு வந்திருக்காங்க. ரீச்சான்னு சொல்லி நீங்கள் கூகுள்லேயோ ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி போகிறேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இதை இங்கே நேரடியாக எடுக்க மெனுவலாக எடுக்கிறத தாண்டி வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து குறையாக இருக்கும். ஸோ நீங்கள் அப் டவுன்லோட் பண்ணி வரது வந்து பெட்டர். வாரவழியில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 5 அங்காடி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க. கடை என்ன, அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வந்து ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே வந்து எல்லா பொருட்களும் வந்து இருக்குது. இப்போ முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாச்சு இதை காட்டடா ஒடியல் பக்கெட் அண்ட் வந்து இங்கே ரீச்சாலே எல்லாம் உற்பத்தி செய்து நினைக்கிறேன் வந்து அந்த கொய்யா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும், எல்லாமே வந்து இங்கே வந்து அந்த உள்ள ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க தானே, அது வந்து தமிழ் பேரில் வச்சுருக்காங்க. அதான் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் சொல்லி சொல்லலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து உள்ளே என்னென்ன இருக்குன்றதை வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரீச்சாண்ட வரவேற்பகம் அப்படின்ற மாதிரி வந்து முன்னுக்கு போட்டுருக்காங்க. ஸோ இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை பெரிய அளவில் வந்தால் புக் பண்ணிட்டு போகலாம். இதுக்குமே வந்திருக்கேன் ரீச் ஆகும். நானும் பெஸ்ட் டைம் தான். நீ ஃபஸ்ட் டைம் அப்படியே உண்மையாக பாருங்கள். எல்லா இடத்துக்கும் வந்து ரீச்சாக அடிச்சிருக்கு. அதை தாண்டி இதில் என்ன பேர் அடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க, தமிழினி அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சிருக்கு. இந்த வண்டியிலையும் வந்து சுற்றி பார்க்கலாம் நினைக்கிறேன். அண்ணா என்ன மாதிரி என்னென்ன வாகனங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு? நீங்கள் இந்த வாகனம் இருக்குண்ணா, மற்ற மோட்டர் சைக்கிள் இருக்கு, பஸ் இருக்கு, பட்டா இருக்கு, புஷ் சைக்கிள், மவுண்டன் எல்லாம் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு பிரைஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன எத்தனை மணித்தியாலத்துக்கும் காசா? அப்படியா? மணிச்சாலத்துக்கு தானே ஃபுல்லாக காசுங்க. மற்றது ஃபுண்டாக இப்போ எடுத்தா ஃபுல்லாக அப்படின்னு இல்லை, மணிச்சாலத்துக்கு மட்டும்தான். மணித்தியாலத்துக்கு என்ன இதில் எல்லா வாகனங்களும் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக் என்ன தாண்டி வந்து இந்த வண்டியெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இது என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் பைக் இருந்து அண்ட் புஷ் சைக்கிள் இருந்து இப்போ அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 7ஆக்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்ற அந்த சைக்கிளும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ எல்லாமே வந்து இருக்குது இங்கே வந்து. நீங்கள் நார்மலாக வந்து ஸோ இதில் போகலாம். நடந்து சுற்றி பார்க்க விரும்பினவங்க வந்து நடந்து போகலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசு தானே ரீச். அதுலேருந்து வந்து ஸோ இந்த பைக்கு இருக்கட்டும் மற்ற வாகனங்களில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து இது மெப்படா 41 வகையான இது இருக்கிறா. இஞ்சி வரும் கிட்டத்தட்ட 1 தொடக்கம் 41 வகையான இடம் வந்து இருக்குது. இதில் வந்து மெப் போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து. ஆமாம், இதெல்லாம் செய்கிறதுக்கு அவ்வளோடா முடிஞ்சிருக்கு. யூஜி பாரு எப்படி இருக்குன்னு நெருப்பாக இருக்குது பார்க்குறது வந்து. கொஞ்சம் மரம் ஒன்று, அதாவது மரத்தில் செட்டப்பில் வந்து செய்திருக்காங்க வந்து. முப்பெரும் தேவிகள், சோலைக்கரை, பொரியல், குடில், பன்றிக்கொட்டில். இங்கே வந்து என்னென்ன இருக்குன்றது வந்து இதில் போட்டிருக்காங்கடா. அந்த 41 வகையான இதை வந்து இந்த மரத்தில் கிளைகளில் வந்து அடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தே அப்படின்ட்டு இங்கே வர வழியில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க.
ரீச்சாவில் உற்பத்தி செய்த சோப் வகைகள் இருக்கு பாருங்க. இலக்கா என்னென்ன வகையான சோப்புகள் இருக்குது? என்னென்னு சொன்னால் ரீச்சாவில் வந்து 6 வகையான சோப் இருக்குது. ஒன்று முல்தானி மெட்டி, மஞ்சிஸ்தா, கோகனட் ஆயில், கஸ்தூரி மஞ்சள், சாக்கோல்னு சொல்லி 6 வகையான சோப் இருக்குது. கொப்பர் லீப் அப்படின்னு சொல்லி இருக்குது. முல்தானி மெட்டி வந்து ரஃப்பான தேகத்தை வந்து மென்மையாக்கும். மற்றது வந்து இப்போ வெயிலில் போனாலும் மற்ற சோப்புகள் போட்டாலும் அதோட பேஸ்ட் வந்து உடனே கருத்துடும். இது வந்து போட்டிங்கன்னு சொன்னால் எனி டைம் வந்து பாலிஷிங்காகவே இருக்கும். அது மாதிரி மஞ்சிஸ்தா வந்து இப்போ ஒரு செவ்வில் விதையில் செய்கிற சோப் வந்து அது வந்து கூடுதலான கடும் வெள்ளையானாக்கள் போட்டால் இடங்கள் இந்த முகங்கள் வந்து ரோஸ் அடிக்கும். மற்ற கோகனட் ஆயில் வந்து இப்போ ஆயில் ஃபேஸ்காரர் போடக்கூடாது. அவங்க போட்டால் எப்பயுமே ஃபேஸ் வந்து ஆயில் ஃபேஸாகவே தான் இருக்கும். கொஞ்சம் ரஃப்பான தேகமுள்ளாக்கள் போட்டால் ஓரளவு வெயிலுக்கு போனாலும் வந்து முகம் கறக்காமல் இருக்கும். அது மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வந்து இப்போ மஞ்சள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பை யூஸ் பண்ணால் ஃபேஸ் வந்து மஞ்சள் கலர் அடிக்கும் கஸ்தூரி மஞ்சள். மற்றது சாக்கோல் சோப் வந்து முகத்தில் இருக்கிற ஹேரம் புள்ளியல், மாக்குகள், டஸ்ட்டுகள் அப்படியெல்லாம் எடுக்கும். கூடுதலாக வந்து இதை வந்து பாய்ஸ் வந்து கூடுதலாக யூஸ் பண்ணலாம். மற்ற கொப்பர் லீப் இருக்குது. அது வந்து கடி சின்னாக்களுக்கு வந்து சொடுகள் அப்படி அதுகளும் இருந்தால் கொப்பர் லீப் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது இங்கே எங்களோட ரீச்சாவில் செய்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இது. இது வந்து நாங்கள் கடைகளுக்கெல்லாம் ஃபார்மசி அங்கே எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆன்லைனிலும் செய்கிறோம். வார வழியில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நீர் தடாகம் ஒன்று வச்சுருக்காங்க. அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வள்ளுவர் சிலை ஒன்று வச்சுட்டு வந்து பழைய காலத்து தமிழ் எழுத்துக்களை வந்து முன்னுக்கு வந்து குறிச்சிருக்காங்க. கொஞ்சம் வரங்க அப்படி எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ மறக்காம வந்து செய்திருக்காங்க அப்படி ஒரு விஷயத்தை. என்னென்ன புதுசாக கொண்டு வந்துருக்கா? அப்போ இதெல்லாம் இருந்தா நேரத்தோட இருந்தால் உள்ளுக்கு போய் நான் பார்க்கல. இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் இருக்கேன். நிறைய விஷயம் இது வந்து கொண்டு வந்தவங்க பாருங்க. எல்லாம் வந்து தமிழ் கலாச்சார இது மாதிரி வந்து அப்படியே வச்சுருக்காங்க. வந்து இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிஞ்சி தங்ககம் அப்படின்ற போட்டிருக்காங்க. உள்ளே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்க்குறதுக்கு வந்து பச்சை பசையிலண்டு அவ்வளோ அழகாக இருக்கு. ஒன்றை மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுக்கு உண்மையிலே இவ்வளோ காலமாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இப்பயும் வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தால் இது அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லல. உண்மையிலே அவ்வளோ அழகாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே வந்து நிறைய அந்த உருவச்சிலைகளாக இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி பொடி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஃபோட்டோ சில இடத்துல மெஞ்சு வருது. ஒரு மயில் சில மயில் வந்து இப்படி தோகையை விரித்த மாதிரி வந்து அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பூக்கண்டை வச்சுருக்காங்களோ அது வந்து ஒரு மாட்டுண்ட செட்டப்பில், அங்கே வந்து ஒரு மாண்ட செட்டப்பில் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒடிவாக இருக்கேன். இதே சுற்றி பார்க்குறதுக்கு உண்மையில் நம்மளும் ஏதாவது பைக் எடுத்து வந்துருக்கலாம் போல. நான் பைக் எடுத்து வெளியில் வந்து இன்றைக்கு என்னது உடம்பு குறைக்கிற நல்ல 2வது நாள் அதாவது நடந்து முன்னுக்குள்ளே அப்படியே வந்தால் நாங்கள் இப்போ காட்டினது அந்த பக்கம். ஸோ அப்படி இங்கே உள்ளே வந்தால் வந்து 2 சைடுமே வந்து நிறைய கடைகள் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கிளிகள் அப்படி இப்படி வளர்க்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கேன். ட்ரெயினை பாரு இதுலேயும் வந்து ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறாங்க. எப்படி ட்ரெயினை இதுலேயும் சுற்றி காட்டுறாங்களோ ஆக்கள் என்ன இதில் குடி கொண்டு சுற்றி காட்டுறாங்களோ அப்படியே டீம் ஆறுனா ட்ரெயின் செட்டப்பில் வந்து செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. சுற்றி காட்டுறாங்களா? அதான் இதுலேயும் சுற்றி காட்டுறாங்க. நல்ல விஷயம். நல்ல வடிவாக இருக்குங்களா பழைய காலத்து ட்ரெயின் மாதிரி செய்து எடுத்துருக்காங்க பாருங்க. அப்படி ரெயின் மாதிரி அப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுலேயும் வந்து என்ன நிறைய பேர் வருவாங்க. அவங்களால வந்து ஃபுல்லாக நடந்து போயெல்லாம் வரைக்கும் அதுலேருந்து வந்து ஸோ இப்படியான இதுலேயும் வந்து சுற்றி காட்டுறாங்க. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் என்ன செட்டப்பில் வந்து இதில் என்ட்ரன்ஸ் செய்திருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இப்படி போனால் உள்ளே போனால் வந்து 2 கப்பல் வந்து வச்சுருக்காங்க. கப்பல் நிறுத்துற மாதிரி வந்து செட்டப் வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் மாதிரி என்னன்னு சொல்லி தெரியலை. ஸோ அதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்கள். இதில் வந்து ஒரு பெரிய தூக்கணம் கூடு மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இருந்து ஃபோட்டோ பிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஜோசிச்சு வந்து வடிவாக செய்திருக்காங்களே. உண்மையிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஜோதிச்சு யோசிப்பா உண்மையிலே வந்து. ஸோ இங்கே பாருங்க இது வந்து மருதம் சுவை ஊற்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அது வந்து சாப்பாட்டு கடை. இன்னும் வந்து உள்ளே போவே இல்லைடா. அதானே பெரிய விஷயம் வந்து ஆரம்பம் பாவமே. இந்த காட்டுறன் உள்ள வந்து என்ன இருக்குன்றது பாருங்க. இது வந்து ஒரு கப்பல் மாதிரி செட்டப்பில் வந்து செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து அப்படியே நீர் தடாகம் அதுக்குள்ளே வந்து போட்டிங் போகிறாங்க. ஆக்கள்லாம் வந்து பாருங்கள் தான் போட்டிங் மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு
கப்பல் மாதிரி செட்டப்பில் இருக்குது. ஆமாம், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வரும் நடுவில் வந்து ஒரு பனைமரம் வந்து வச்சு அதில் வந்து இப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க. பாருங்க இப்படி இருக்காங்க. வாவ், இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேரத்தில் போன அந்த ரெயின் மாதிரி வந்து இப்படி ஒரு வண்டியும் இருக்குது. இதுலேயும் வந்து இப்படி ஒரு பக்கெட்டில் வந்து ஆக்களை ஏற்றிட்டு வந்து சுற்றி காட்டுறாங்க. கொஞ்சம் வார வழி முன்னுக்கே வந்து இதை பாருங்க, அசோக வனம் அப்படின்ற மாதிரி போட்டு வந்து அங்கே வந்து குரங்குகளை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன மிருக காட்சியாலைக்கு வந்து அப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே வந்து கிளிகளாக இருக்கட்டும். ஆனால் வந்து அந்த பக்கம் வந்து அடுத்து இன்னும் ஒரு இது வந்து ஸோ அப்படி வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலை பாருங்க தோகை விரிச்சு இன்னைக்கு இந்த இதான் நேரடியாக அந்த மயில் தோகை விரிச்சு பக்கத்தில் வாக்குறேன்டாப்பா. இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறேன். இங்கே பாருங்க எப்படி தோகை விரிச்சு நிற்கிறேன் பாருங்க. வடிவா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் திரும்ப கொஞ்சம் வா எப்படி இருக்குன்னு பாருங்க. லைவாக காட்டியிருக்கேன், பக்கத்தில் ரெண்டு லைவாகவும் பார்த்துருக்கேன். தேங்க்யூ நன்றி. அதான் வா அஞ்சு இது என்ன பிரிச்சுட்டுடா நாங்க சொல்ல சூப்பரா நாங்க சொல்ல செய்யுது போல. வழியா இருக்குண்ணே அந்த மாதிரி கிடையாது வாக்குறதுக்கு. இப்படி தோகை விரிச்சு காட்டி தான்டா அந்த பெண் மயில மடக்குறதா தெரியுமா? இப்படி இருக்குண்டு வழியா இருக்குண்ணே. அவ்வளோத்துக்கு அழகா இருக்கு மை உண்மையில இன்றைதான் நேரடியாக பக்கத்தில் வந்து பார்த்துருக்கு. உங்களுக்கு முதல் வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே அந்த சைட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முள்ளம்பன்றி. இங்கே முள்ளம்பன்றி இந்த கூட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா முள்ளம்பன்றி வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. இதுக்குள்ள வந்து எல்லாமே இப்படி அங்கால பக்கமும் வந்து நிறைய இந்த மிருகங்கள் பறவைகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மயில் கது இங்கே ஒரு ஆமையுடைய செட்டப்பில் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து இதில் வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆமையில செட்டப்பில் இருக்குது. அப்படி அங்கே போய் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ அதுலேருந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக காட்டையிலாது கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள கொடி, இந்த இலங்கை கொடியாக இருக்கட்டும், கனடா அப்படி இப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொடின்னு சொல்லி கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான தெரியல எல்லா நாட்டோட கொடியும் இருக்கும்னு சொல்லி. ஆனால் நிறைய கொடிகள் வந்து குத்திருக்காங்க. எல்லா நாடுகளோட கொடியாக தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறையவே இருக்குது. ஸோ இங்கே பக்கம் போகிறோம். என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த பக்கம் வந்துட்டோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராட்டினம் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு மிகப்பெரிய ராட்டினம் இந்த பக்கம் தமிழர்கள பகுதியில் வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தெரியுதோ தெரியலை, பின்பக்கம் வந்து பெருசாக சுற்றி கொண்டு இருக்கு. அதில் வந்து போகணும்னு சொல்லி நீண்ட நாள் ஆசை. பார்ப்போம், கிட்ட போய் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் போகலாமோ இல்லைன்னு சொல்லி. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கே இருக்கிற இந்த சிற்பங்களுக்கு தான் அவ்வளோ ஒரு இது. இங்கே இருக்கிற முக்கியமான அந்த பெரிய சிற்பங்கள் எல்லாம் வந்து தமிழ் ஆக்களால் வந்து செய்தவங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்க. வந்து என்ன விளக்கம்னு சொல்லி தெரியலை. ஒரு விளக்கம் தெரியாமல் வந்து சொல்லக்கூடாது. அதுலேருந்து தான் நான் பெருசாக வந்து சொல்லலை. எக்கச்சக்கமாக வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இதை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அந்த உலக அதிசயங்களாக இருக்கட்டும், அந்த எல்லா முக்கியமான அந்த இதெல்லாம் தான் அந்த பக்கம் இருக்குது. நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த பக்கம் போயிட்டு வரும். நம்ம நிற்கிறது ரீச்சாவோட புகையிரத நிலையம். எந்த பெரிய புகையிரதம் ஒன்று செய்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. அதோடு அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய ராட்டியம் வந்து சுற்றி கொண்டு இருக்குது. அதுக்கு முன்னுக்கு வந்து எந்த பெரிய சிலை செய்து வச்சுருக்காங்க, மயில் சிலை. ரீச்சாவோட தீம் பார்க் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை பார்ப்போம் உள்ளே போய் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இப்போ வந்து எங்கே என்ட்ரா போகிறோம் மாட்டாங்க ரீச்சாண்ட தீம் பார்க்குள்ளே நாங்கள் வர போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். அது வார வழியில் முன்னுக்கு வந்து இதெல்லாம் எப்படி அஞ்சு வர்றோம் ஃபுல்லாக கான்கிரீட்டடா எப்படி இருக்கு. இதெல்லாம் பார்க்குற கனவு தான் கனவுல நடக்கும். இல்லை, அதை வந்து எப்படி யோசிக்க தோணுதுன்னா இதெல்லாம் வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க, எப்படி செய்திருப்பாங்கன்ற மாதிரி அந்த ஒரு கேள்வி ஒன்று என்ன. இல்லை, உண்மையில வந்து ரீச்சாக்குள்ள உடுப்பு கடை இருக்குது, இப்போ சாப்பாடு கடை இருக்குது. அதோட சேர்த்து வந்து நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் தங்கலாம், வந்து ரூம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ராட்டினம் இருக்குது,
எல்லாமே வந்துருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு இலங்கை சுற்றி பார்க்கலாம், ரீச் ஆகி சுற்றி பார்க்கலாம் போல. நாங்களே ரீச் ஆகிருந்து ஒரு வீடியோ ஓடலாம் ஒவ்வொரு விஷயங்கள். இப்போ ஒவ்வொரு தோட்டங்கள் கணக்கு காளான் வளர்க்குறது இருக்குது. அங்கே கொய்யா தோட்டம் இன்றைக்கு போகணும் மறக்காம. கண்டிப்பாக. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெளிவாக காட்டினா தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி விளங்கும். ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காட்டிடாது, சின்ன சின்ன காட்டி வரும். நாங்கள் எக்ஸைட்மெண்ட் ஆகிறத பார்த்தாலே உங்களுக்கு வந்து விளங்கணும் உண்மையிலே வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன இங்கே பாருங்க, ரீச்சா குளிர்களி அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இதான் நம்ம வந்து உள்ளே வந்த என்ட்ரன்ஸ், அதாவது ஐஸ்கிரீம் கடை. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் தாண்டி வந்து எல்லாமே இருக்குது, இந்த விளையாட்டு பொருட்களாக இருக்கட்டும். அடுத்து இதை பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து எனக்கு நீண்ட நாள் ஆசை, இதெல்லாம் வந்து போகணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. வந்து அப்புறம் சூப்பராக இருக்குது வந்து பார்க்குறதுக்கு. இதில் போகமாடா உருவாகி கொண்டு இருக்கேனே. ஓ, இது பாருங்க, புதுசாக வந்து ரீச்சாக்குள்ள உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த அதில் போட்டிருக்கேன் வாட்டர் பார்க்குன்னு சொல்லி. வாட்டர் பார்க் கம்மிங் சூன், வாட்டர் பார்க் கம்மிங் சூன். நான் பார்த்து அதை பார்க்காம தானே தொட்டாரு. அதில் ஏன்னா அந்த இந்தியாவில் நான் கோயம்புத்தூரில் அப்படி ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இங்க பாத்தீங்களா தெரியும், வயசு வித்தியாசம் தாண்டி எல்லாரும் போய் கொண்டிருக்காங்கல்டா. தெரிய என்ன இது எனக்கு நின்ற ஆசை, இந்த இதில் போகணும். அதோட இந்த இதில் போகணும். இலங்கையிலலாம் வந்து கொழும்பு சைட் அங்கே பக்கம் இருக்கோ தெரியல. ஆனால் இது வந்து இங்கே பக்கம் இருக்கிறதுலே ஒரு பெரிய இதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கம் கிழக்கிலேயோ வடக்கிலேயோ ஒரு இடங்களில் இல்லை இப்படி ஒரு விஷயம். இதுவும் வந்து ரீச் ஆகணும், புதுசாக கொண்டு வந்தது தான். இப்போ இங்கே தான் வந்து நாங்கள் போகிறோம். டீம் வந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு இருக்கு. அப்படி எடுத்துகிட்டு வந்து வெளிக்கிற போகிறோம். எந்த விளையாட்டு விளையாடுறேன்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னு சொல்லி அவ்வளோ இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த கார் டிரைவிங் இதாக இருக்கட்டும், எப்படி இடிபட்டு இப்படி ஓடுவாங்களே அது. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து இங்கே அப்படின்றது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ராட்டினத்தில் போய் பார்க்க போகிறோமா. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே வெளியிலேருந்து காட்டின மாதிரி வந்து ரீச்சாவோட புகையிரத நிலையம். ஸோ இதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து நிறைய விளையாட்டுகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி தெரியல, இல்லை போல். ஸோ இப்போ ராட்டினத்துக்கு போகிறதுக்கான டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. எவ்வளோட டிக்கெட் வந்து காட்டு? 500 ரூபாய் டிக்கெட். ஸோ இதில் வந்து எல்லாத்துக்கும் முன்னுக்கும் வந்து இப்படி அவங்களோட அந்த விதிமுறைகளை வந்து அடிச்சுருக்காங்க. வந்து யார் யார் வந்து போகலாம், யார் யார் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ நாங்கள் இப்போ வேற போகிறோம். தப்புன்னு ரெண்டு பேர் நம்ம 2 பேருமா வாரம் போயிட்டு. அதாவது ஒரு இதுல வந்து 2 பேர் தான் போகலாமா. அதுல இருந்து நாங்க 2 பேர் இருக்கேன். கூட்டில் அடைஞ்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, மிச்சத்துக்கு போய்க்கலாம் தெரியும். இப்போ இப்படி ஓகேவா. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறது ஏதோ ஒரு பலூன் மாதிரி வந்துருக்கு. ஸோ அப்போ இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்குமே அங்கே அந்த மாடு அந்த குதிச்சு அப்படியா சின்ன பிள்ளைகள் நீங்களும் மாதிரி விளையாடலாம். நீங்க விளையாட போறீங்களா? தேவையில்லை, இல்ல நீங்க விளையாடலாம். ஏற்கனவே தலைச்சத்து ப்ரோ, அதில் விளையாடியதா ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்குமா? அப்படியே அதில் கண்ணு இருந்தா அந்த கைத்தை பிடிச்சி கடுமையாக எல்லாம் உங்களால் அந்த திறமை இருக்கு முடியும். அதை என்ன மற்றவங்க நம்புறாங்களா, அதில் ஒரு பெரிய விஷயம் தேவையில்லை. நான் வந்து இப்போ 4ஆம் மாதம் போன வருஷம் 4ஆம் மாதம் வந்து நான் போல. அதுக்கப்புறம் இப்பதான் பாருங்க ஏகப்பட்ட மாற்றங்கள் இங்க ஒவ்வொரு வருஷமும் மாற்றங்கள் உருவாகி கொண்டே இருக்குது. அதான் இன்னமும் ஒரு கொஞ்ச காலத்துல இப்படி இருக்கும்னு சொல்லி கற்பனை பண்ணிடாத கணக்கு விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கு. உண்மையிலேயே அதை இதெல்லாம் செய்யறது வந்து ஒரு தமிழால் என்ற வகையில் எங்களுக்கு நம்மளுக்கு பெருமை தானே. அதான் உண்மைக்கு வந்து பெருமை தான். கண்டிப்பா இவ்வளவு ஒரு தனி இருந்து செயற்படுத்தி இருக்காரு. ஒரு 3 கடையை நடத்துறேன். இப்ப 3ஆவது கடை வரப்போகுது. 2 கடையை நடத்துறேன். இப்போ ஒன்று மண்டை அப்படி இருக்கு. அதை சொல்லு. நாங்க இப்ப 6 மண்டை பழக்கப்பட அதான் கிளியர் வருது. அப்ப இது எவ்வளோதையும் செய்ய வேண்டியது ஒரு மைண்ட் அப்படி இருக்கு. நாட்கள் எடுக்கும். நாட்கள் எடுக்கும். அது வந்து எத்தனை பேர் வச்சு மேனேஜ் பண்ற பெரிய விஷயம். போதான் பாருமே, எல்லாரும் எடுத்தோன்னையும் இப்படி ஒரு பெரிய இடத்துக்கு வரையாது. அவர் கடின உழைப்பால வந்து இன்றைக்கு இவ்வளவு வரதுக்கு வந்திருக்காங்க வந்து. ஸோ இதில் வந்து 1000 விமர்சனங்கள் 1000 இதுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். நார்மலாக வரவங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும்.
ஸோ அப்போ என்ன இருந்தாலும் அதில் விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து உண்மையிலே நீங்கள் வந்து பாருங்கள், நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளங்கும். நான் இதன் முதலாக வந்து வந்திருக்கேன் ரீச்சா. சூப்பராக உலகம் வரையில டைம் கிடைக்கல ப்ரோ, அப்படி என்று இல்லை. மேலால சுற்றி பார்த்து அப்படி போயிடுவேன், மேலால போயிடுவேன். இங்கே வரையில இப்போ தான் அறிஞ்சிடும் குடிக்கிற போய் அங்கே என்னதுக்காக வந்து கொய்யாய போகிறான்னு சொல்கிறான் ப்ரோ. இங்கே ஏதாவது ஒன்று பார்த்து போய்க்கலையே அங்கே போயிருந்தா அதுக்கு பக்கத்தில் போயிருந்துருவான், அதை பார்க்கணும் சொல்லி. இந்த கடையை உடுப்பு கடையில். ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்துருக்கோம். அதாவது இப்போ வெளிநாடுகள்லேயும் நான் வந்து மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி வந்து நேரடியாக நீங்கள் கொய்யாப்பழமாக இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் மாதுளம் பழம் எல்லாம் வந்து நேரடியாக போய் நீங்களே பறித்து அதை நிறுத்தி அதை வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த செக்ஷனில் வந்து அந்த இடத்துக்கு பேர் வந்து குய்யம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. பாருங்கள் வந்து 2023ஆம் வருஷம், அதாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போகிறேன். இப்போ 2026 3 வருஷத்துக்கு முந்தி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் இப்போ பாருங்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து நின்று இந்த கொய்யாப்பழத்தை பறித்து கொண்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதை வந்து அவங்களே பறித்து கொண்டு இருக்கிறாங்க. காட்டுறோம். இப்போ நாங்களும் வந்து வாங்க போகிறோம். ஏன்னா கூட காட்டுறேன் சிவா, நாங்களும் வந்து ஓகே. நிறைய பேர் வந்து ஆஞ்சிட்டு போயிட்டாங்க போல எடுக்கிறப்ப. இதுக்கு பின்னால் வந்து அந்த மாதுளை எல்லாம் வந்துருக்கு. ஆனால் சீசனுக்கு தானே அந்த காய்கள் வரும். அது வந்து இப்போ வந்து இந்த கொய்யா இருக்கக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. பாருங்கள் தஞ்சு வந்துட்டு கடிச்சு பார்க்குறாங்க. கடிச்சு வேறு பிரச்சனை இல்லை. ஏன் ஸ்கூல் ஓடி போய் ஆய்வம் இல்லை நிறுத்து பார்க்காம கடிக்கிறோமோ இதில் ஒன்று அப்படி பார்ப்பாங்க. நல்ல இனிப்படா. அப்படி இதெல்லாம் ஒரு அனுபவம் என்னடா இப்படி வந்து சாப்பிட்றது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சிவத்த கொய்யா வந்து ஆஞ்சிருக்கோம். இப்போ என்ன முக்கியமான விளக்கம் சொல்லணுமெண்டா, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆஞ்சிட்டு இடத்துல சாப்பிடக்கூடாது வந்து, ஏன்டா நிறைய இட போட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது நாங்கள் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறோம்ன்றதுக்காக வந்து இப்படி இந்த அனுமதி கேட்டு வந்து இதை செய்கிறோம். என்னென்னு சொன்னால் கொய்யா டெய்லி வந்து கொண்டே இருக்குது. நீங்கள் வந்து பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் கணக்கு கொய்யாக்கள் இருக்குது. தேடி தேடி பிடுங்க உடனே நீங்கள். ஏன்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழம் பழுத்து கொண்டே இருக்கும், காய் பழுத்து கொண்டே இருக்கும். இந்த உதாரணத்துக்கு இதில் பாருங்க காய இதெல்லாம் பழக்குமே நீ வேறு லெவலில் இருக்கா. சாப்பிட முடிச்சு ஒரு கொண்டு கிடைக்குது. நிறப்போட முந்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு இல்லை. ஓகே, இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதான் வந்து இங்கே இருக்கிற சுவையருவி சைவ உணவகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்த்து நான் காட்டுறேன்னு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு சைவ உணவகம் இந்த ரீச்சாக்குள்ளே இருக்கிறது வந்து. ஸோ இங்கே வந்து தாயத்தில் இருக்கிற படகர்கள், அதே மாதிரி வந்து தாய பெண் ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் இருக்கிற முக்கியமானவர்கள ஃபோட்டோவிலேருந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அட் பண்ணி இருக்காங்க, பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஸோ எல்லாமே கவிஞர்கள் என்று சொல்லிஞ்சாலே ஒரு ஃபோட்டோ போடக்கூடிய விஷயம் உண்டு உண்மையில். இங்கே இதில் வந்து ராப்பர் மாரை கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே